ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமபால இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது, இதில் அபிஷிகா என்ன பாட்டு பாடியிருக்காங்க, அவங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விதமான ஓட்டும் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷத் நிருபம், இன்னொரு பக்கம் அபிஷிகா. இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு தான் அந்த ஓட்டு வந்து ஃபேவராக வந்துச்சு அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை தாராளமாக சொல்லலாம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் ஹைலைட்டடாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அவங்களுக்குள்ள மோதிக்கிறது தான் இந்த ரவுண்டுக்கான ஒரு மெயினான ஒரு ஹிண்ட் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அதில் நம்மளுடைய ஹைலைட்டான பர்ஃபார்மர் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. ஒன்று அக்ஷத் நிருபம், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகா. ஸோ அபிஷிகா பாடிருக்கக்கூடிய பாட்டு தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ராசாவே உண்மை நினைச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடி அசத்திருக்காங்க. அக்ஷத் நிருபமும் இவருடைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாட்டு பாடி அசத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஜட்ஜஸே குழம்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷிகாவுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஜட்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அக்ஷத் நிருபமுக்கு ஃபேவராக வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அபிஷேகாவும் ரொம்ப சூப்பராகவே பாடியிருக்காங்கன்ற விஷயத்தை தாராளமாக மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யார்? அபிஷிகாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.